Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அண்ணாவோட மேரேஜுக்கு ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே பியூட்டிஷியனை வர சொல்லி ஃபேஷியல் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுக்காக கிட் வந்து நாங்கள் ஓனாக வாங்கிட்டு அந்த கிட் யூஸ் பண்ணி தான் ஃபேஷியல் வந்து செஞ்சு விட்டாங்க. ஸோ அந்த கிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹேர் கட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வ்ளாகில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷியல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே வந்து ஓனாக கிட் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து ஜோவீஸ் பிராண்டோட பிரைடல் பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டிலும் பார்த்தீங்கன்னா 50 grams அளவுக்கு வரும். இது ஃபுல்லாக வந்து நேச்சுரல் தான், எதுவுமே கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அந்த மாதிரி எல்லாமே சர்ச் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்காங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன இருக்குது, இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ நாங்கள் பார்த்ததில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தனால இதுதான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 895 ரூபா போட்டிருக்காங்க. நாங்கள் இது ஒரு ஷாப்பில் தான், கோயம்புத்தூரில் தான் வந்து வாங்கியிருந்தோம். அப்போ நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 750க்கு இந்த கிட் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ பின்னாடி வந்து 5 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 5க்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டேரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு ஸ்டெப் இதுலேயும் கிளென்சர், அதுக்கப்புறம் ஸ்க்ரப் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கானது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். கிட்ட ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள 5 ஸ்டெப்புக்கான அந்த க்ரீம் வந்து தனித்தனியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 50 grams அளவுக்கு வருது. ஸோ அதுலேயே வந்து எத்தனாவது ஸ்டெப் அப்படிங்கிறது டீட்டெயிலு, ஃபேஸ் மாஸ்கா இல்லை க்ரீமா, ஸ்க்ரப்பா, கிளென்சரா அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கோம். அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனாக இருக்கிறனால அவங்கள வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு அவங்க ஹோம் சர்வீஸும் பண்ணுறாங்கங்கிறனால நாங்கள் ஃபேஷியல் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிட் யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது, ஏதாவது சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இந்த கிட் பற்றினா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸில் ஏதாவது மேக்கப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ நான் நார்மல் வாட்டரில் மூஞ்சி வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் கிளென்சர். அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் அண்டு லோட்டஸ் சீட் ஆயில் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அந்த கிளென்சரில். ஸோ அதோட ஸ்மெல் ஆகட்டும் அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளென்சரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அதுதான் போட்டு நமக்கு வந்து இப்போ மசாஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிட்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டும் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வச்சு எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது ஈரப்படாமல் ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நீட்டாக எவ்வளோ க்ரீம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க பண்ண மசாஜும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போ என்னோடய கல்யாண டைமில் ஒரு 4 yearsக்கு முன்னாடி என்னோடய மேரேஜுக்காக நான் லாஸ்ட்டாக வந்து ஃபேஷியல் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஃபேஷியல் வந்து நான் ஒரு பெரிய பார்லர் தான் போய் பண்ணேன். அது பார்லர் பேர் சொல்லலை, பட் எனக்கு அங்கே போய் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செட் ஆகலை. ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் பீல் ஆன மாதிரி, ஒரு புண்ணு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ப்ராடக்ட் வந்து எனக்கு செட் ஆகாமல், அந்த ஃபேஷியல் வந்து செட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்லேஷன்லேயே தான் இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்கிட்டையும் வந்து பியூட்டிஷியன் அவங்க படிச்சிருக்காங்களே, ஸோ அவங்கக்கிட்டையும் கேட்கும் போது அவங்க வந்து நேச்சுரல் பிராண்டோட தான் வந்து யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணும் போது தான் இந்த ஜோவீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீயாக நமக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட கிடைக்குது. ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இதுவே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஜோவீஸோட ஃபேஷியல் கிட் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சர் வந்து முடிஞ்சுது. ஸோ அதை போட்டு மசாஜ் பண்ணி இப்போ தொடச்சி விட்டதுக்கப்புறமா ஸ்க்ரப் வந்து போட்டிருக்காங்க. ஸ்க்ரப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் மில்லட்டு, அதுக்கப்புறம் பக்வீட் சீட் அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுலேயுமே வந்து போட்டிருக்காங்க. டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த
கிட்டோட பேக் சைடு வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நமக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன வந்து சின்னதாக என்ன பொருள் ஆட் பண்ணாலுமே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா அது எல்லாமே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வேணும் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் ஸ்டீமர் வந்து ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த ஆவி வரும் இல்லையா, அதில் கூட நம்ம ஃபேஸை வந்து காட்டி இது பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தடில் பண்ணாலுமே அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகிறது மூலமாக நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த பியூட்டிஷியன்லாம் ஃபேஷியல் பண்ணும்போது அந்த டூல் ஒன்று வச்சுருப்பாங்களா ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த இடத்துல அதெல்லாமே போயிடும். ஸோ அதை அப்படியே நம்ம எடுக்காமே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து பிளாக்காக மாறிட்டு அந்த இடத்துல இருந்தால் ஹேர்லாம் நமக்கு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு அடிக்கடி இது மாதிரி ஒரு இந்த டூல் வாங்கி வச்சுட்டோ அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த பீல் மாஸ்க் மாதிரிலாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி இதை அடிக்கடி வரும்போது எடுத்து விட்டுருணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சர்க்குலர் மோஷனில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் கொடுத்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ல ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபேஷியலுக்கான எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களும் வந்து கொடுத்த மசாஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ ஃபேஸ் மாஸ்க்கும் அதே மாதிரி ஃபுல்லாக நெக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ் நம்ம எங்கே பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 to 25 நிமிஷம் இதை அப்படியே வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பீல் பவுடர், டர்மரிக் பவுடர், சாண்டல்வுட் பவுடர், ரைஸ் பவுடர், லாக்டோ பவுடர், சிக்பி ஃப்ளவர், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நிறைய நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வாட்டர் வச்சு ஒரு டிஷ்யூவோ இல்லை டவல் அந்த மாதிரி வச்சு நம்ம தொடச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து நல்லா இப்போ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கு எல்லாமே வந்து சேம் ஒரே மாதிரி ஸ்கின் டோனில் இருந்தால் தான் நமக்கு பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபேஸ் மாஸ்க்காக இருக்கட்டும் எதுனாலுமே பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கும் மட்டும் இல்லாமல் நம்ம கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஈவனான ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபைனல் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ரீம், பிரைடல் பிரைட்னிங்கோட ஃபேஸ் க்ரீம் வந்து போடணும். இதுவுமே வந்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து ஃபுல்லாக கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடணும்னு கிடையாது. கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டால் போதும். மசாஜோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. லைட்டாக அந்த க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக டிஷ்யூ அதை ஏதாவது வெட் கிளாத் அந்த மாதிரி வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவங்க டிஷ்யூ வெட் டிஷ்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம துடைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப போட்டு நல்லா அழுத்தி வந்து ரப் பண்ணி எடுக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்து தொடச்சி எடுக்கணும். அண்ட் ஸ்கின்னையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தி எடுக்காமல் மெதுவாக பார்த்து நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த ஃபேஷியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட் செல்ஸ்லாம் வெளியே போயிட்டு அந்த போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நம்ம போட்டு ஸ்கின்னை ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஃபேஷியல் வந்து முடிஞ்சுது. ஸோ ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின்னில் என்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த டெட் செல்ஸ்லாம் போனதுனால நல்லா கிளியராக ஃபேஸ் வந்து டல்லாகவே இல்லை. பட் வந்து ஃபேஸில் ரொம்ப பிரைட் அண்ட் இன்ஸ்டன்ட் க்ளோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக பட் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணாலுமே ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஒரு 24 hours நம்ம சோப், கெமிக்கல்ஸ், க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெயிலெலாம் போகாமல் இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட் வந்து நான் வீட்லேயே தான் வந்து அவங்கள பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு ஹேர் கட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு தின்னான ஹேர் தான், டென்சிட்டி வந்து அதிகமாக கிடையாது. அதனால் லென்த்து வந்து நான் ஷார்ட் பண்ணாமல் இருக்கிற லென்த்லேயே லேயர் கட் வந்து எனக்கு பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து பிரிக்கிறதுக்காக அவங்க ஹேரை வந்து வெட் பண்ணிவிட்டு பிரிச்சுட்ருக்காங்க. ஸோ ஹேர் ஆல்ரெடி ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற முடி இன்னுமே வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டு எதாவது டேமேஜ் ஆகிடும். எனக்கு ஆல்ரெடி நிறையா கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதனால லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தை கம்மி பண்ணாமல் இருக்கிற ஹேர்லேயே வந்து லேயர்ஸ் வந்து கேட்டிருந்தேன். நம்ம எந்த மாதிரி லேயர்ஸோ இல்லை ஃபெதரோ நம்ம எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஹேர் கட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லேயர்ஸ்க்காக தனித்தனியாக ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கிளிப் போட்டுட்ருக்காங்க. அண்ட் ஹேர் கட்டோட அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து பின்னாடி கிளிப் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி பண்ணும் போதே ஃபேஷியல் அதுக்கப்புறம் ஹேர் கட் எல்லாமே பண்ணும் போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ஹேர் கட் பண்ணதை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ அந்த டைமில் எடுத்த ஒரு சில கிளிப்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஹேர் கட்லாம் முடிஞ்சு அந்த லேயர் வந்து நாங்கள் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஹேரோட கிளிப் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பியூட்டிஷியன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் தான். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்லர் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பிரைடல் மெகந்தி, அதுக்கப்புறம் பிரைடல் மேக்கப்லேருந்து ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி எதுனாலுமே உங்களுக்கு வேணும், ஹேர் கட்டு, ஃபேஷியலு, எது ஹோம் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலுமே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்க என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களோட பிரைடலுக்கும் வந்து இவங்கள தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். அண்ணாவோட கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வந்து மேக்கப்புக்கு என்னோடய ஃப்ரெண்ட் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் அவங்களோட ஹேர் ஸ்டைல், மேக்கப் அது எல்லாமே வந்து பார்ப்பீங்க. இப்போது 2 லேயர் அந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மீதி இருக்க அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு மீதி லேயர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஹேர் வந்து அந்த கேர்ள் வச்சு செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து அன்றைக்கி ரொம்ப லேட்டானனால எங்களால் பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 லேயர்ஸ் வர மாதிரி ஹேர் கட் வந்து பண்ணிட்டேன். ஸோ லென்த்து வந்து நான் கீழே ஃபஸ்ட் லேயர் அந்த லென்த் இருக்கு இல்லையா அதை வந்து கம்மி பண்ணாமல் அப்படியே மேலே ஒரு 6 லேயர்ஸ் வர மாதிரி கட் பண்ணது. ஸோ கேர்ள் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் யூஸ் பண்ண அந்த ஃபேஷியலும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours நாங்கள் சோப், கெமிக்கல்ஸ், க்ரீம் அந்த மாதிரி ஃபேஸ்க்கு எதுவுமே போடவே இல்லை. ஆனால் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக டல்லாகாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீட்லேயே ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோவிஸ் பிராண்டோட ஃபேஷியல் கிட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸுங்கிறனால என்னோடதும் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ கொஞ்சம் பயந்துட்டே தான் யூஸ் பண்ணேன் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஸ்கின் டைப்புக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் கிட் வந்து செட் ஆகிடுச்சு, எந்த டேமேஜும் ஆகலை. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஷியல் கிட் வாங்கி ட்ரை பண்ணலாம். நல்ல ரொம்ப இன்ஸ்டன்ட் க்ளோ அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, பட் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.